தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச பிற்பாடு ஒரு சின்ன விஷயம்னாலும் அது பெருசாக வருது. பெரிய விஷயம் சின்னதாக பல பேரால் பேசப்பட்டு இருக்கிறது. இது நிறைய கட்சி சார்புடைய மத்தியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது பார்த்தீங்களா. இதோட நீட்சியை தான் இந்த ஷோவில் முழுக்க பார்க்க போகிறீங்க. என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அது சார்ந்த என்னென்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலமைச்சர் எங்கே போகலாம், என்ன பண்ணலான்றதை அவர் முடிவெடுக்கலாம்ல, அதில் மாற்று கருத்து இல்லைல்ல. ஜெகதீஷ் இருக்கார்ல, இவரோட மேனேஜர், இவரோட வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுங்க. வீட்டு ஃபங்க்ஷனாக வேறு எதுவும் இல்லை, கிரகப்பிரவேசம் இருக்குல்ல இந்த ஈவெண்ட்டு. இதுக்காக சிஎம் அவர்கள் நல்லா பட்டு சட்டை பட்டு வேட்டியை உடுத்திக்கிட்டு போயிருக்காப்புல. இவ்வளோதான் போன விஷயம் வெளியே வீடியோவாக வந்துச்சு. பல பேரும் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, போகிறாரு, இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, ஆனால் அங்கே வர மாட்டாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியுது எந்த அளவுக்கு ஏக்கம் பல பேருக்கு இருக்குன்னு. விவசாயிகளை பார்த்தாரா சமீபத்தில், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை சொல்ல போயிட்டு பயிர்க்கடன் சார்ந்து, அதுக்கப்புறம் இவருக்கு எதிராக போராட பல பேர் ஆரம்பிச்சாங்களா. இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கா, அதை யாரும் மறைக்கிறல, ஓகே ரைட்டு. இதை தாண்டி இப்போ தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறமா சடனாக இங்கே வந்துட்டு இந்த கிரகப்பிரவேசம் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஈவெண்ட்டு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ பிரச்சனை பல பேர் கலப்புறோம்னாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் சார்ந்து நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். தேவையில்லை மக்களே, நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு சிரிக்கிறாங்க, முறைக்கிறாங்க, எதுக்கு இப்படி நடக்கிறாரு, காலர் பட்டினா கரண்ட் இருக்குது, இவருனா இந்த வீட்டில் இந்த நேரத்தில் போயிருக்காரு, ஃபுல்லாக அந்த கிரகப்பிரவேசம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு வர டாக்ஸிக் ஆகிட்டு இருக்குன்னு லிட்டரலாக இப்போ என்னால் விட்னஸ் பண்ண முடியுது. நிறைய பேரும் பயப்படுறாங்க பேசுறதுக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசணும்னாக்கா இந்த கட்சிக்கு சப்போர்ட்டு இல்லை அகேன்ஸ்ட்னு அவங்களே முடிவு பண்ணிட்டு நம்மள பல பேர் கமெண்ட் செக்ஷனில் அடிக்க வந்தவங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீடம் இருக்குது எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு, ஆனால் எந்த அளவுக்கு பயத்தையும் கூட விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கால கொடுமை. இவர் அந்த ஈவெண்ட் போயிருந்தார்ல, அப்போ பல பேரும் முதலமைச்சரை பார்த்துட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சத்தத்தை நல்லா கேளுங்களேன், குழந்தைங்க சவுண்ட் அங்கே ஹெவியாக இருக்கும். காவிரி ஆறுக்கு நடுவில் அணையை கட்டுற விவகாரம், மேகதாது அணை இருக்குல்ல, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். யார் என்ன சொல்லலாம் பரவாயில்லைங்க, நாங்கள் பூமி பூஜை போட்டே தீர்வோம் அப்படின்ட்டு கர்நாடகாவோட துணை முதலமைச்சர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாரா. இதுக்கப்புறம் துணை முதலமைச்சருங்க, அவர் தான் முதலமைச்சர், அவர் அனௌன்ஸ் பண்ணாப்லையா. இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாக சில விஷயங்களை பண்ண போகிறதா சொல்லிடுவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ப்ரோ, சுப்ரீம் கோர்ட்டே ஏதோ நோன்ற மாதிரிலாம் சொன்னாங்களே, அதுக்கப்புறம் எப்படி தான் கேட்டிங்கனாக்கா, இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்குல்ல, நம்ம அதோட கதவுகளை நாக் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ அங்கே தான் மனுவை போட்டிருக்காங்க. இந்த மனு கூடிய சீக்கிரமே விசாரணைக்கு வரப்போகுதுங்க. ப்ரோ, கர்நாடகா பண்ணுறது தப்பு இல்லை ப்ரோ, அவங்க நல்லதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்க பல பேர் பேசலாம். தப்பு தான். தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அது தப்பு தான். நம்ம விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா அது தப்பு தான். எங்கிருந்தும் ஆர்ஜின் ஆனாலும் அது பாயிற இயற்கை சூழல் இருக்குல்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர நம்ம இங்கே பிளாக் பண்ண முடியுன்ற ஒரு தைரியத்தில் அதை பிளாக் பண்ணி வைக்கக்கூடாது. இது போல் எல்லா மாநிலமும் சுயநலமாக செயல்பட ஆரம்பித்தா கொடுமை. காவிரின்றதே முதல்ல கன்னடமா தமிழா யோசிச்சு பாருங்க. நீங்களே நதி பேரை நம்ம வச்சிருக்கோன்னு இருக்கும் போதே சரி ஓகே விடுங்கிறதுக்கு இதெல்லாம் சொன்னால் இன்னொரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விடுவாங்க பல பேருமே. ஸோ எனக்கு இதில் எந்த குழப்பமும் இல்லை மக்களே. காவிரி நீர் நம்மளோட உரிமை, அது யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டோம், இல்லை நம்ம எப்பவும் எதிர்க்கமாக இருப்போம். அண்ட் இந்த விஷயம் பற்றி நிர்மல்குமார் இருக்கார் அமைச்சர் அவர்கள், அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் சட்டப்படி இந்த கர்நாடகா பூமி பூஜைலாம் செய்யக்கூடாதுங்கன்னு சொல்கிறாப்புல லீகலாகவே. அரசியலுக்காக தான் அந்த சிவகுமார் அவர்கள் இப்படிலாம் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறதாவும் அவர் பயங்கரமாக சாடி இருக்காரு. அவர் பேசுறதோடு இவர் பேசுறது கம்மி தான் ப்ரோ. நீங்கள் சில பேர் ட்ரிகர் ஆகிடாதீங்க. சர்ச்சையை கிளப்புறத அவர் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். 2 மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, அதை ஏற்படுத்துகிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. 100க்கு 100 உண்மையான வார்த்தை இது. யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை இந்த எல்லை பகுதிகளில் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் சைடில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எரப்ட் ஆகும் பயங்கரமாக. தமிழர்கள் சார்ந்த கோபமான போக்கை கர்நாடக மக்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க ஒன்று கத்திட்டு வருவாங்க கொடியை பிடிச்சிக்கிட்டு. அவங்க நம்மளை போட்டு தாக்குறது, பார்டரில் பெரிய இஷ்யூ ஆகுறது, அங்கே 2 தமிழர்களுக்கு ஏதாவது ஆகுதுன்னு அந்த வீடியோ வெளியானா இங்கே ஒட்டுமொத்த தமிழ் உணர்வாளர்களும் கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
பெரிய இஷ்யூவாக மாறும். இது பலமுறை விட்னஸ் பண்ணியிருக்கோமா? இது திரும்ப நம்ம விட்னஸ் பண்ணக்கூடாதுன்ற கூட. இப்போ அந்த பூமி பூஜைனா போட்டவங்க வேலையை ஆரம்பிச்சு விட்டானே வைங்க, இங்கே இருக்க தமிழர்கள் மனநிலை எந்த அளவுக்கு கொதிப்பை ஏற்படுத்தும். இதை தான் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அவர் வழிவகுக்கிற மாதிரி இருக்குங்க. அணை கட்டுறதுக்கு நம்மளோட சிஎம் அனுமதி கொடுக்கவே மாட்டார்னு தெளிவாக சொல்லியிருக்காப்புல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை மாற்றுக்கிறது கிடையாது. அண்டு இபிஎஸ் அவர்கள் சார்ந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் அமைச்சராக முதலமைச்சராக ஏன் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்குமே நம்ம பசுமை வழிச்சாலை செவ்வந்தி அரசு இல்லம் இருக்குல்ல, அங்கே தான் தங்கிட்டு இருந்தாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அங்கே தான் வசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவருக்கு அரசு பொறுப்புன்னு எதுவுமே இல்லைல்ல. அப்போ அந்த இடத்துல இருக்கிற தார்மீகமான, சொல்ல கஷ்டம்தான், அந்த தார்மீகமான உரிமையே கிடையாதுல்ல. வேறு வழி இல்லை, அதை காலி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சுங்க. ராயப்பேட்டையில் அவர் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாப்புல. இப்போ உங்களுக்கே தெரியும் எதுக்காக அந்த பகுதின்னு சொல்லிட்டு, அதிமுக கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அருகாமைன்றதுனால தான் அந்த பகுதியை சூஸ் பண்ணியிருக்காங்க. 15 வருஷம் அங்கே அப்படி ஸ்திரமாக இருந்த ஒருத்தர் அரசு பொறுப்பு இல்லாமல் இப்போ எங்கே அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் அரசியல் மக்களே. இதில் நீங்கள் உச்சி கொட்டுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இதுதான் அரசியல். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் கூடிய சீக்கிரமே ஒன்று காங்கிரஸ்லேருந்து இவங்க விலகுவாங்க, இல்லைனா காங்கிரஸ் இவங்களை விளக்கும். அப்படி இல்லைனா கட்சியில் இருப்பாங்க, பட் இருக்கிற மாதிரி தெரியாமல் இருப்பாங்க. இந்த மூணுத்தில் ஒன்று நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யார் கண்டா ப்ராபப்ளி டிஎம்கேல அவங்க அடுத்த ஒரு போஸ்டிங் அலங்கரிக்கும் வாய்ப்புகள் பெருசாக இடலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, சமீப காலமாக உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? மாணிக்கம் தாக்கூர் ஏதாவது பேசினாருனாக்கா அவருக்கு ரியாக்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. டிஎம்கேல இருக்கவங்க கொடுக்கறத விட இவங்க முதல்ல கொடுத்துட்றாங்க. இது போல விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வெற்றி வாய்ப்பு இருந்தவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசாக வந்தவங்க, அப்புறம் வெற்றி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் போட்டி போட காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கு. வேறு எந்த கட்சியை பற்றியும் பேசலை, காங்கிரஸை பற்றி தான் பேசுகிறாங்க. காங்கிரஸ் எம்பி இவங்களுக்கு வாய்ப்பு வழங்கினது யார்? இவங்களாம் கரெக்டாக இருப்பானுங்க சூஸ் பண்ணது யார்? இந்தந்த கேண்டிடேட்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் வாய்ப்பெல்லாம் கொடுத்தீங்க? தவறு செஞ்சவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தே தீரணும். இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், திமுக அதிமுகவில் இது போல் பிரச்சனை வருதுன்னா பாஜகவில் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் கட்சிக்குள்ளே பேசி முடிச்சுப்பாங்களா? அதை வெளியே கொண்டு வர மாட்டாங்க இது போல் விஷயங்கள்லாம். ஆனால் இப்போ வெளியே இதை கொண்டு வர அவங்க ரெடியாக இருக்காங்கன்னா, அவங்க அடுத்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கும் மேபி ரெடியாக தான் இருக்கா நான் நினைக்கிறேன். மனது ரீதியாக அவங்க பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதுன்னு. ஏன்னா இதெல்லாம் காங்கிரஸ் தலைமை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்கே போய் முடிய போதும்? டிவிகேவோடு காங்கிரஸ் இணைஞ்சதில்ல, இது மற்றவங்களுக்கு காங்கிரஸ் உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குமோ இல்லையோ, இவங்களுக்கு ஓரளவுக்கு மட்டும் தான் சந்தோஷத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும் அப்படின்ட்டு. மற்றபடி பெரிய இவங்களுக்கான ஈர்ப்பு திமுக சார்ந்து அதிகமாக இருக்கும். அதை பார்லிமெண்ட் செஷன் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணனால சொல்கிறோம். அந்தளவுக்கு ஒன்றா தாங்க உட்காந்து எல்லா டிபேட் டிஸ்கஷன்லையும் அப்படி தோளோடு தோல் நிற்பாங்க திமுகவும் காங்கிரஸ் எம்பிஸை சேர்ந்து. இப்போ அது இல்லைல்ல, இருக்கையை மாற்ற அளவுக்கு போயிடுச்சுல பார்லிமெண்ட்டில். பாப்பா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பெரிய நியூஸ் மக்களே, இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நடந்துருச்சு. ஏன்னா இந்த விஷயம் ஆரம்பித்த டே 1 நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தாங்க இது நடந்து முடிஞ்சிருக்கு. நெல்லை கவின் ஆணவ படுகொலை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறக்கக்கூடிய துயராக அது. இந்த படுகொலை சம்பவம் இருக்குல்ல, கொடூரமான கொலை. சாதி பேரை வச்சு ஒருத்தன் சாவடிக்கிறானா, சாக்கடை விட கேவலமான ஒருத்தன். அப்பேற்பட்ட இந்த விஷயம் இருக்குல்ல, இதில் 3 பேரை சிறையில் அடைச்சிருந்தாங்க. சுர்ஜித் மறக்க முடியுமா, அந்த மிளகாய் பொடி வீரனா? அதுக்கப்புறம் சுர்ஜித்தோட அப்பா சரவணன், இதுக்கப்புறம் அவங்களோட உறவினர் ஜெயபால்னு சொல்லிட்டு 3 பேரை சிறையில் அடைச்சாச்சு. இதில் மக்கள் எல்லாருமே கேட்ட விஷயம், சாதிய ஆணவ படுகொலை செய்யறதுக்கு ஒரு குடும்பமே துணை போயிருக்குன்னா என்ன அம்மா மூட்டை விட்டுருக்கீங்க, அந்த அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா பேர் கிருஷ்ணகுமாரி, எஸ்ஐ. இதுதான் கொடுமை. இதில் போலீஸுங்க எஸ்ஐ, அந்த அம்மா வேறு அப்பா மாதிரியே. இந்த அம்மாவை இது வரைக்கும் கைது பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. 6 மாதங்கள் ஆயிருக்கு மக்களே அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அரெஸ்ட் பண்ண கையோடு சிபிசிஐடி சார்ந்து மக்கள் வாழ்த்துவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா ரொம்ப நல்ல வேலையை பண்ணியிருக்கீங்க ஆஃபீஸர்ஸ்னு சிபிசிஐடி அஃபிஷியல் சார்ந்து வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தவங்க அவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிட முடியுமா என்ன? ஸோ தவறு இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதான் தூக்கியிருக்காங்க அந்த அம்மாவை. யார் தெரியுதா முகத்தை மூடிட்டு வர்றது? அந்த மிளகாப்பிடி வீரன் இருக்கான் பாருங்க, அவனை பெற்ற தாய் தான். இந்த அம்மா அங்கேருந்து கதறி அழுதபடியே முகத்தை மூடிக்கிட்டு வராங்க. ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ, கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக விவரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இது மாதிரி மோசமான விஷயங்களை விவரிச்சா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் பயம் வரும். சாதி பெருமை பேசுகிற ஒவ்வொருத்தரும் பதறுவான். நீங்கள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமாக கடந்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, நாளை இன்னொருத்த வந்து நீங்கள் படிக்கிற அதே ஸ்கூலில், ஏன்னா மேல் ஜாதிரா நான் இந்த சேரில் இங்கே உட்காடுறேன், இந்த இடத்துல சீட்டிங் என்ன தான் கரெக்டாக இருக்கும், நீ கீழ் ஜாதிக்காரன் நாய் தானே, கீழே போய் உட்காருன்னு அந்த வார்த்தைகள் வரும் அதிகமாக.
இவன் மேலே இருக்கான்ற ஒரே தைரியம் அப்படி நினச்சிக்கிறான், ஓகேவா? அப்படி நினச்சிக்கிட்டு கீழே இருக்கான்ற ஒரு மமதையில் அப்படி பேசுவான். இது நடக்கும், இது வழுக்கும். சாதியை வச்சு மனுஷனை தரம் இருக்கிறது பெருசாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நடக்காமல் இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நாமெல்லாம் பெருசாக பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இது போல் விஷயங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பையன் தப்பு பண்ண முற்படுறா அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணி நிறுத்தி, இல்லைப்பா இது தப்பு, சாதியை வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிற இடத்துல இருக்காங்க பேரண்ட்ஸு. ஆனால் அவங்களே பெட்ரோலை ஊற்றி இந்த கொலைன்ற வண்டியை ஓட்ட விட்றாங்க அப்படின்னா என்னத்தை சொல்கிறது? இது அது என்னமா பண்ணியிருக்காங்கனாக்கா சும்மா ஒன்று அவங்கள இனிமேல் எந்த சாதி வந்து காப்பாற்றுதுன்னு பார்ப்போம் மக்களே. சாதி பெருமை பேசுனாங்களே, சாதியை காப்பாற்ற போராடுறேன்னு சொல்கிறாங்களே, எந்த ஜாதி வந்து காப்பாற்றுன்னு பார்ப்போம். நடிகர் அர்ஜுன் அவர்கள் ப்ரோ அரசியல் சார்ந்த அப்டேட் இருக்கும் பார்த்தா என்ன நடிகர் சார்ந்துன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடித்த படம் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுக்கிட்டு இருக்குல்ல. இந்த படம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்கு இவர் வந்திருந்தாப்புல படக்குழுவோடு. அப்போ செய்தியாளர்கள் மத்தியில் வாலண்டியராக சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு திமுகவினர் பல பேரும் அவரோட சோஷியல் மீடியா பக்கம் இதுக்கப்புறம் போவாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க அர்ஜுன் சார் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை முதற்கொண்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், கவனிச்சிங்களா? சமீபத்தில் பயன்படுத்தி இருந்தார். சனாதனம், சனாதனம் ஒழிக ஒழிக ஒழிகன்னு பலமுறை சொல்லியிருக்காப்புல. அப்பேற்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற இந்த டைமு, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி வேற, துணை முதலமைச்சராக இருந்தவர் வேற, அவர் ஸ்ட்ராங்காக சனாதனம் ஒழிகன்னு முன் வச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் இவர் சனாதனம் சார்ந்து பயங்கரமாக தூக்கி பேசியிருக்காப்புல. அது இப்போ ஒரு சர்ச்சையா திமுகவினர் மத்தியில் மாறி இருக்கு. ப்ரோ என்ன எல்லாம் பொழுதனைக்கு சனாதனன்றாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டைம் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இங்கே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அர்ஜுன் என்ன சொல்கிறாப்புல, சனாதனம் அப்படின்றது மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. பெற்றோரை அவங்க வயசான பிற்பாடு கடவுள் மாதிரி நம்ம பார்த்துக்கணும், இதையும் தான் சனாதனம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் தான், ஓகேவா? அங்கே முடிச்சுக்கங்க. ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதில் தான் சில பேர் உடன்பாடு கிடையாது. நான் ரீல் முதல்வன், ஆனால் இப்போது ரியல் முதல்வராக பார்க்குறோம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 100% அவர் நல்லது செய்வார் நம்புறோன்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற பல பேர் என்ன நினைப்பாங்க, திமுக எகெயின்ஸ்டான ஸ்டாண்ட் எடுத்துகிறார் போல இருக்கு, டிவிகேக்கு ஆதரவு ஸ்டாண்ட் எடுத்துகிறார் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அவர் என்ன நினச்சிருக்காரோ அவர் தான் தெரியும். நம்ம மக்கள் இதே வேலையாக போச்சுல, நீ என்ன நினைப்பன்றதை நான் நினைக்கிறது ஒரு பெரிய வேலையை நினச்சிட்டு இருப்பேன்ட்டு இப்போ வரைக்கும் அதெல்லாம் கடைபிடிச்சு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து கோவை சிறுமி கொலை வழக்கு இருக்குல்ல, பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்ன வழக்கு. இந்த வழக்கு சார்ந்து எஸ்ஐடி இருக்குல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு, இதை அமைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணப்படுதுங்க. இந்த கோரிக்கை முன் வச்சு தமிழ்நாடு அரசு இப்போ என்ன தெரியுமா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் இந்த வழக்கில் விசாரணை பாதை சரியாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியாச்சு, சரியாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே தீருவோம். மரபணு சோதனை முடிவுகள் இருக்குல்ல, இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், அது வந்ததை நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பண்ணிடுவோன்னு தமிழ்நாடு அரசு இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஒன்று ஃபைல் ஆகிட்டு இந்த போக்சோன்றதுனாலேயே விரைவு நீதிமன்றம் மூலமாக விசாரிக்கப்படும். சில மாதங்கள்லேயே குற்றவாளிகளுக்கான தீர்ப்பு விவரமும் அறிவிக்கப்பட்டுரும். நம்ம கணிப்பு மரண தண்டனை, அதுவும் இரட்டை தூக்குன்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காப்லங்க. என்னன்னா, ப்ரெஸ் மீட்டில் ஒரு நல்ல கேள்விக்கு நல்ல பதிலை கொடுத்தாப்புல. அப்போ இந்த மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு புதிய பாட புத்தகம் இருக்குல்ல, இதில் முகப்புலியே, அதாவது முதல் பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா 2 டோல் ஃப்ரீ நம்பர்ஸை கொடுப்பாங்களாமா, 2 இலவச ஃபோன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் யாருக்காக? மாணவிகள் தொடர்பு கொள்றதுக்காக. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்க அந்த நம்பர்ஸ்க்கு கூப்பிட்டு சொல்லலாம்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த பிரச்சனைகளை பற்றி ஃபுல்லாக மாணவிகள் தெரிவிக்கலாமா, அதுக்கான 2 நம்பர்ஸை புக்கு முகப்பிலே ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்களாமா. சூப்பர் விஷயம் அது. ஆக்சுவலாக இந்த போக்சோ சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, நகர்வுகள், அது எப்படிலாம் ஆசிரியர்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மற்ற வழக்குகள் மாதிரி போக்சோ வழக்கில் விசாரிக்க மாட்டாங்க, இது ஒரு தனி ப்ரொசீஜர். இதை பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன், டைம் இருக்கும், அதே நம்ம சேனலில் பார்த்துங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னாக்கா, போக்சோ வழக்கு சார்ந்த விசாரிக்க வர போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களே சீருடை இல்லாமல் தான் வரணும் மஃப்டியில். அந்தளவுக்கு இந்த விக்டிம் சார்ந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும் அந்த இடத்துல. ஸோ இந்த விஷயத்த ஆசிரியர்கள் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்களாம், எப்படி நீங்கள் அது போல விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. இது முக்கியமான அப்டேட்டுங்க. மாணவிகளுக்கு நாளை பின்னி ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்குன்னு மழை பெஞ்சா ஸ்கூல் விட மாட்டாங்க, அது இது போல விஷயத்தில் அதை கால் பண்ணிடாதீங்க. என்ன சொல்கிறேன் புரியும் நம்புறேன். இந்த வீடியோ பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன். ஓகே ரைட்டு மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தாவைக்க அரசோட சீர்திருத்த முயற்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஓகே நல்லா இருக்கு. விமர்சனங்கள் அடுக்கிற மாதிரி அங்கங்கே சில விஷயங்கள் நடந்தாலும் அதுவும் இருக்குது, அதையும் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட முடியாது.
அது நடந்துட்டு இருந்தாலும் இந்த அறநிலையத்துறை சார்ந்து இப்போ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பண்ண ஒரு விஷயம், பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்க சில விஷயங்கள் இதில் வரவேற்புக்குரியதாக இருக்குது. நல்லது பண்ணால் பாராட்டுவோம், பூஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது சொதப்பரான கவர்மெண்ட்டில் அதை பற்றி ஓப்பனாக தைரியமாக பேசுவோமே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.